ராஜ்டியூப் ஆலய தரிசன நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026க்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு, ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 2026 மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? மகர ராசிக்கு ஒரு அற்புதமான நேரம். 3ஆம் இடத்துல சனி, அடுத்து குருவும் பெயர்ச்சி ராசியவே பார்க்க போறாரு. ரெண்டுமே பெருத்த யோகத்தை தரப்போகுது. அவங்களுக்கு முன்னால் இருந்த கஷ்டங்கள் இப்போ தீரக்கூடிய ஒரு நல்ல நேரம். எதை எடுத்தாலும் தடை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடக்குமா நடக்காதாங்கிற அச்சம், அதுக்கடுத்து எதிரிகளோட தொல்லை, அவங்க ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்படுறது அல்லது ஒரு சோம்பேறித்தனமாகவே இருந்து கஷ்டப்படுறது, இது மாதிரியான விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது இந்த ஒரு 2026ஆம் ஆண்டு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஓகே சார். மகர ராசி நேயர்கள் கல்யாணம் பண்ணுவோமா மாட்டோமான்னு பெரிய ஒரு குழப்பத்துல கேள்வியிலே இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கும் 2026? மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்ததுக்கு காரணம் 7.5 சனி தான். அவங்களுக்கு ஒரு 23 வயசுலலாம் 7.5 சனி வந்தவங்களாம் திருமணம் அப்படியே தடைபட்டுக்கிட்டே இருந்தது. சிலர் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு பெரிய அவதிப்பட்டாங்க. அவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் பிடிக்காத இடத்துல திருமணம் பண்ணிக்கிறது, திருமண வாழ்க்கையில் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. சிலருக்கு கொஞ்சம் நல்ல ஜாதகம் இருக்க அமைப்பு உள்ளவங்களுக்கு, சுயஜாதகம் நல்லா இருக்கவங்களுக்கு கல்யாணம் தள்ளி போயிடுச்சு. அவங்கெல்லாம் இனிமேல் தான் திருமணத்தை பற்றி யோசிக்கணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி மே மாதத்துக்கு மேலே முழுதாக ஒரு குரு பலங்கிறது கிடைக்குது. இந்த குரு பலத்தை வச்சு அவங்க திருமண வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சுக்கலாம். தாமதமாக பண்ணாலும் ஒரு சிறப்பான குடும்ப வாழ்க்கை இருக்கும், நல்ல வரன் கிடைக்கும், நினச்ச மாதிரியான ஒரு வரனை அமைச்சுக்குவாங்க. நிறைய நெருக்கடிகள் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள சிக்கல்லாம் தீர்ந்து திருமணத்துக்குன்னு ஒரு தயாராகக்கூடிய நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு இதுதான். ஸோ இந்த நேரம் திருமணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுத்துரும். ஓகே சார். அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? மகர ராசிக்காரங்க காதல் அப்படின்னாவே அவங்க பயப்படக்கூடியவங்க தான். ஏன்னா காதல் அப்படின்னா அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அதை நம்ம மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான். இருந்தாலும் மகர ராசிக்காரங்க இந்த காதல் வாழ்க்கை அப்படின்னா ஏமாத்துறதுல அவங்க கில்லாடி. அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கழட்டி விடுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் அவங்க யாரெல்லாம் அன்பு செலுத்தினவங்க மேலே இழந்தாங்களோ அதை நினச்சி இப்போ வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கும். ஏன்னா அதே மாதிரி காதல் இன்னொன்று கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ இவங்களே சுற்றி சுற்றி வந்தவங்கள ஏளனப்படுத்தினதுக்கு தண்டனை காலமாக தான் இனிமேல் இருக்கும். அதனால் புதிய காதலுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா இதை விட அவமானத்தை அவங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். இந்த 7.5 சனியில் அவங்களுக்கு நிறையா படிப்பினைகளை கொடுத்துருக்கும். அதனால் திரும்ப அவங்க இன்னொரு காதலுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படி போனாலும் அவமானப்படுவாங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க நேர்மையாக இருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு நேர்மையற்ற மகர ராசிக்காரங்களுக்கு காதல் பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். மகர ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குமா இருக்காது? இப்போ இந்த நேரத்தில் நிறைய அவங்க வேலை இழப்புகளை நிறையா சந்தித்தாங்க. இடம் மாற்றங்கள் ஏற்பட்டது, ஒரு டிரான்ஸ்ஃபர் பிரச்சனைகள் எல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு வந்தது. பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் கஷ்டம் இல்லை, பல விதத்தில் நெருக்கடிகள் வந்தது. அதுக்கெலாம் காரணம் அவங்க தான். அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியாமல் இருக்கிறது, இல்லை ஒரு சுயநலமாக அவங்க சிந்திக்கிறனால அந்த தொழிலையும் அவங்க முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தது. இப்படி போயிடலாமா அப்படி போயிடலாமா, அவங்களுக்கு ஏற்றபடி எல்லாரும் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, அது நடக்கலை. அவங்க ரொம்ப நெருக்கடி பண்ணனால அவங்கவுங்க என்னமோ போன்ட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதனால் தொழில் ரீதியாக ஒரு உதவி செய்கிறவங்க எல்லாரும் விலகி போயிருந்தாங்க. இப்போ நீங்கள் திருந்தி வருந்தி அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில் ரீதியாக முன்னேற்றம் வரும். நம்ம மேலதிகாரிகளை அனுசரித்து போனால் உங்களுக்கு நல்ல தொழிலுங்கிறது அமையும். இல்லாட்டி புது தொழில் கிடைக்கும், அதுவும் கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான ஒரு தொழில் அமைப்பு உண்டு. இவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. யாரையும் ஒரு அன்பு செலுத்தினாதான் அவங்கள விட்டு பழகினா வருத்தம் வரும். அதே மாதிரி மேலதிகாரிகளை மதித்தாதான் நம்ம இவர்கிட்ட கீழே நம்ம எப்படி வேலை செய்கிறது, புது ஆள்கிட்ட இருக்கிறது பழைய ஆள்கிட்ட பேசலான்னு இவங்க கொஞ்சம் வீம்பாக இருக்கனால இவங்களுக்கு இன்னும் அடுத்த வேறு மேலதிகாரிகள் தான் கிடைப்பாங்க. வேறு இடத்துல வேலை வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். அவங்களுக்கு அவங்க அளவில் நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் தான் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. மகர ராசினியர்கள் கடன்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா? மகர ராசிக்காரங்க முதல்ல வாய் மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ போட்டாலும் பத்தாது. அப்போ இவங்களா அந்த பிரச்சனைகளை உருவாக்கிக்குவாங்க, தேவைகளை அதிகப்படுத்திக்குவாங்க. அப்போ அதில் போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து மீள முடியாமல் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க எப்படி காப்பாற்றுறது? அதனால்
அவங்க தான் அந்த எல்லையை நிர்ணயம் பண்ணணும். கஷ்டங்களை வந்து அவங்க தான் வந்து உருவாக்குவாங்க. அதனால் வேலை வாய்ப்புகளில் ரொம்ப ஒரு பொதுமை கரெக்டாக நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் செய்யும்போது அகலக்கால் வைக்கக்கூடாது. நம்ம ஆரம்பிக்கும் போதே பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னா அது நஷ்டத்தில் முடியும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு வந்துட்டார். அப்போ வருமான ஸ்தானத்தில் ராகு வந்தால் வருமானம் பெருகிற மாதிரி இருந்து சுருக்கி விட்டுரும். ஏன்னா அவர் வந்து 8ல் கேது இருக்கார். அப்போ எவ்வளோ சம்பாரித்தாலும் அது வீண் வழியில் விரயமாக இருக்கணும். அதில் வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம். இது மாதிரி சுப செலவுகள் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கட்டாயம் ஏற்படாது. அதனால் இதை ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பரிகாரமே இதுதான் இது மாதிரி பண்ணால் நல்லது. ஓகே சார். இப்போ மகர ராசி நேயர்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து தொழில் எப்படி போகும்? லாபத்துல இருக்கிறவங்க நஷ்டத்துல போவாங்களா? நஷ்டத்துல இருக்கவங்க லாபத்துல வருமா? அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்குமா சார்? இப்போ தொழில் அப்படின்னாவே அவங்க அடிமை தொழிலேருந்து வெளியேற பார்ப்பாங்க. புது தொழில் தொடங்கக்கூடிய நேரமாக இது இருக்குது. இந்த நேரத்தில் குரு பலமும் இருக்குது, சனி பலமும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக புது தொழில் நம்பி தொடங்கலாம். இப்போ 7 வருஷமாக தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த விஷயம்லாம் மாற்றி ஒரு சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் தான். தசாபுத்திகள் நல்லா இருந்தால் உடனே துணிஞ்சு இப்போ நம்ம இந்த ஆண்டு வந்து தொழில் ஆரம்பிச்சுக்கிறது பெரிய வெற்றிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். தொழிலதிபர் ஆகக்கூடிய நேரம், கோடீஸ்வர யோகமும் இந்த ஆண்டு வந்து கிடைக்க போகுது. அதனால் நல்ல ஒரு தொழில் செஞ்சு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல் வாய்ப்புகள் தானாக அமைஞ்சு வரும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா பெரிய கடன் வாங்காமல் ஒரு சின்ன அளவில் ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க, தொழில் செஞ்சாங்கன்னா பெரிய வெற்றிகள் கட்டாயம் உண்டு. மகர ராசி நேயர்களோட உடல் நலம் எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் வைஸாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாத சூழ்நிலை. 6ஆம் இடத்துக்கு குரு வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் அல்லது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நோய் இருக்கும் போல இருக்குது, பெரிய நோய் இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் இருக்கும். ஆனால் அதை உடனே சரி செஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ 2ல் ராகு இருக்கிறது வந்து அது 8ல் இருக்க கேதுனால ஏதாவது ஒரு நோயின் பிடியில் மாட்டக்கூடியது, வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மார்பக புற்றுநோய் இது மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அந்த ஹெல்த் வைஸாக கவனம் எடுத்துக்கணும். ஏதோ ஒரு உடல் உறுப்பு கொஞ்சம் பாதிக்கும். அது வந்து இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே அது தெரியும். ஸோ அதனால் இப்போயே அதை பார்த்து ஒரு செக் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த நோய் பெரிய அளவில் வராமல் சின்ன அளவில் அவங்க சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மகர ராசிக்காரங்க ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. 2026 மகர ராசி நேயர்களுக்கு நற்பயன்கள் எத்தனை சதவீதம் இருக்கு? அவங்களுக்கு 80% ஒரு நல்ல யோகம் தான். மகர ராசிக்கு 80% வந்து நல்ல பலன்கள் தான். ஒரு 20% அவங்களுக்கு கரெக்டான ஒரு சிந்தனைகள் தடுமாற்றமும் முடிவெடுக்க முடியாதனால தான் ஏற்படுத்தும். ஆனால் தானாக வரக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. அதனால் 20%ஐயும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா 100% வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த 20%க்கான பரிகாரம் என்னது சார்? மகர ராசிக்கு 7 சனி முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஆனால் இப்போ குரு பலங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால் குரு பகவான் வழிபாடு தொடர்ந்து பண்ணலாம். சனி உட்காந்துருக்க வீடு திருச்செந்தூர் முருகன் கடல் கோயில். அப்போ கடல் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தும். வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்து குரு ஹோரையில் அவங்க வியாழக்கிழமை குரு ஹோரை நீங்கள் காலையில் போய் குளித்து முடித்து அங்கே வந்து சூரசம்ஹார மூர்த்தி அப்படின்னு இருக்குது. அந்த இதில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான நோய் எதிர் கடன் பிரச்சனைகள் கட்டாயம் தீரும். திருச்செந்தூர் முருகன் மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணுவார். 100% வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வமே திருச்செந்தூர் முருகன் தான். ஓகே சார், சிறப்பான தகவலுக்கு நன்றி. நன்றி.